சின்ன குழந்தை செல்ல குழந்தை மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடி. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடி. பின்னும் மண்ணும் மகிழ்ந்திட நெஞ்சமெல்லாம் நிறைந்திட நெஞ்சுக்குள்ளே பிறந்திடும் நாளிதுவே. நம் நெஞ்சுக்குள்ளே பிறந்திடும் நாளிதுவே. சின்ன குழந்தை செல்ல குழந்தை மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று முதலாக தன் இன்னுயிரை ஆண்டவருக்காக கொடுத்த புனித ஸ்தேவானுடைய விழாவை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்காக வாழ்வது என்பது அவருடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்வாக எவர் ஒருவர் கொண்டிருக்கிறாரோ அவர்தான் ஆண்டவருக்காக வாழ்பவர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய வார்த்தையை கொண்டிருப்பது என்பது அவருடைய வார்த்தையாகவே மாறுவது. அவருடைய வார்த்தையாக மாறுவது என்பது அவராகவே மாறுவது. ஆக இயேசுவை பின்பற்றுபவர்கள் அனைவருமே இயேசுவை போல வாழ வேண்டும் என்பதை தான் புனித ஸ்தேவான் இன்றைய நாளில் நமக்கு கூறுகிறார். இயேசுவை போல் எப்படி வாழ முடியும் என்றால் நம்மை முழுவதுமாக இழக்க முன்வர வேண்டும். பிறருக்காக நம்முடைய வாழ்வை யாரெல்லாம் அர்ப்பணிக்க முன்வருகிறார்களோ அவர்கள்தான் இயேசுவை போல மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இன்றைய நாளில் புனித ஸ்தேவானுடைய மறை சாட்சியத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடும் நாம் அனைவரும் அவரை போல இயேசுவுக்காக வாழ, இயேசுவுக்காக பிறருக்காக நம்மை இழக்க முன்வர வரம் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே ஆண்டவரிடம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
பாடுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீ எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மை துன்புறுத்துவோருக்காகவும் மன்றாடிய புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவு கூறும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ வானம் திறந்திருப்பதை காண்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 8 முதல் 10 மற்றும் அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 54 முதல் 60 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சீரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும்
மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்ன தேடி பிறந்த உன்னை என்ன சொல்லி சீராட்ட, ஆராரிரோ ஆரிராரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 17 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது, எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார்.
சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவை பின்பற்ற விரும்பும் ஒவ்வொருவரும் அவரைப் போல பிறருக்காக தங்களை இழக்க முன்வர வேண்டும். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் பிறப்பு விழாவை மகிழ்வோடு நேற்று நாம் கொண்டாடினோம். இன்று ஒரு கோரமான இறப்பை கொண்டாடுகின்றோம். முதல் மறைசாட்சியாக தன் இன்னுயிரை ஈந்த புனித ஸ்தேவானனுடைய இறப்பை நாம் கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பிறப்பு அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகின்றது. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அழுது கொண்டேதான் பிறக்கும். ஆனால் அந்த குழந்தையின் நிமித்தம் அந்த குடும்பத்தில் இருப்போர் அனைவருமே மகிழ்ச்சி அடைகின்றனர். காரணம், கடவுள் அவர்கள் மேல் அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். ஆக இந்த பிறப்பு என்பது ஒரு கொண்டாட்டம். பிறந்த நாள் விழா வருகின்ற பொழுது நாம் நம்முடைய பிறப்பை நினைவு கூர்ந்து மகிழ்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஒரு வருடத்தை எனக்கு கூடுதலாக கொடுத்திருக்கிறார் என்று நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் அகமகிழ்கிறோம். ஆக பிறப்பை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். ஆனால் இறப்பை கொண்டாட முடியுமா? நம்மோடு வாழ்ந்து, நம்மோடு உறவாடி, நம்மோடு உரையாடி, தம் அன்பை நமக்கு காட்டினவர்கள் இறந்து போகின்ற பொழுது நம்மால் அந்த இறப்பை கொண்டாட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. காரணம், அவர் இல்லை என்கின்ற அந்த எண்ணம், அவர் விட்டு சென்ற அந்த வெற்றிடம் நம்மை வேதனைக்குள்ளாக்கும். எனவே நம்மால் இறப்பை கொண்டாட முடியாது. நாம் கொண்டாடவும் தயாராக இல்லை. அந்த இறப்பை பற்றி சிந்திக்கவும் நாம் தயாராக இல்லை. ஆனால் அன்புக்குரியவர்களே, இறப்பை தைரியமாக சந்தித்தவர்கள் இந்த புவியில் ஏராளமாக இருக்கின்றனர். அதில் ஒருவரை தான் இன்றைய நாளில் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம், புனித ஸ்தேவான் அவர்கள். திருத்தூதர் பணிகள் 6, 7, 8 ஆகிய 3 அதிகாரங்களிலும் இவருடைய வாழ்க்கை தெள்ள தெளிவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அங்கு எவ்வாறு இயேசுவினுடைய பணியை அவர் செய்தார், எவ்வாறு இயேசுவுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுப்பதற்காக முன்வந்தார் என்பதை நாம் அங்கு பார்க்கிறோம். நாம் வாழும் இந்த சமூகத்திலும் அன்புக்குரியவர்களே, தாங்கள் கொண்ட கொள்கைகளுக்காக, சமூகத்தின் தீமையை எதிர்த்து போராடியதற்காக, சமூகத்தால் ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்காக, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்ததற்காக பலர் இறந்திருக்கிறார்கள், இறப்பை சந்தித்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே இயேசுவை அறியாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு காட்டிய அந்த விழுமியங்களை தங்களுடைய வாழ்வாக்கி கொண்டவர்கள் தான் இவர்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுவை மீட்பராக, இயேசுவின் வழியிலே வாழ வேண்டும் என்று அவரை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் அவரை போல, இயேசுவை போல, ஸ்தேவானை போல பிறருக்காக வாழ்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? நான் திருமுழுக்கு பெற்றுவிட்டேன், ஞாயிறு தோறும் தவறாமல் கடன் திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கின்றேன், திருவிழா காலங்களில் நான் பாவ சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருக்கிறேன், இது போதாதா என்று கேட்டால் அன்புக்குரியவர்களே, இது தேவைதான், ஆனால் போதாது.
இயேசுவின் வழியை பின்பற்ற வேண்டுமென்றால் இது நமக்கு ஒரு வழிகாட்டி தான். அந்த வழியிலே நாம் சென்று இயேசு காட்டக்கூடிய அந்த மதிப்பீடின்படி வாழ்கின்ற பொழுதுதான் நாம் கிறிஸ்தவர்களாக மாற முடியும். இயேசு காட்டிய வழியில் நாம் எப்படி நடக்க முடியும் என்றால் நம்மை முழுவதுமாக இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு கூறுகிறார். இயேசுவை பின்பற்றுவதற்கு இங்கு 3 காரியங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஒன்று, இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர் தன்னலம் துறக்க வேண்டும். இரண்டாவது, இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் சிலுவையை நாள்தோறும் சுமக்க வேண்டும். மூன்றாவது, இவை அனைத்தையும் செய்தால்தான் நாம் இயேசுவை பின்பற்ற முடியும். மூன்றாவதாக இயேசுவை பின்பற்றுவது. ஒன்று, தன்னலத்தை நாம் துறப்பது. தன்னலம் என்றால் நமக்காக மட்டும் வாழ்வது. அன்புக்குரியவர்களே, நமக்காக நாம் வாழக்கூடாதா, என்னுடைய சொந்த தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடாதா என்று நீங்கள் கேள்வி எழுப்பினால், நமக்காக வாழ வேண்டும், வாழ்வது அவசியம். ஆனால் நமக்காக மட்டும் வாழக்கூடாது என்பதை தான் நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன். இயேசுவின் பிறப்பு இதை தான் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. கடவுள் மனிதனாக பிறக்கிறார். கடவுள் என்கின்ற அந்த தன்மையிலிருந்து அவர் தன்னுடைய தன்மையை துறக்கிறார். துறந்து தன்னுடைய நிலையை இழக்கிறார். இழந்து மனிதனாக பிறக்கிறார். மனிதனாக பிறந்து கடவுளுடைய பணியை செய்து கொண்டிருந்த பொழுது பிறருக்காக தன் இன்னுயிரை கொடுப்பதற்காக எருசலேமை நோக்கி பயணிக்கிறார் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் புனித பவுல் மிக அருமையாக கூறுகிறார், இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று கூறுகிறார். இந்த வார்த்தையை அவர் எவ்வாறு சொல்ல முடிந்தது என்றால், அன்புக்குரியவர்களே, புனித பவுல் தன்னலத்தை துறந்தவராக இருக்கிறார். தன் நிலையை துறந்தவராக இருக்கிறார். இயேசுவை ஆடையாக அணிந்து கொண்டவராக இருக்கிறார். எனவேதான் நான் அழிய வேண்டும், இயேசு என்னுள் வாழ வேண்டும் என்கின்ற அந்த புரிதலிலே இனி வாழ்பவன் நான் அல்ல, இயேசுதான் என்னுள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதை மிக தெள்ள தெளிவாக தன்னுடைய வாழ்வின் அனுபவத்திலிருந்து அவர் வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, எனவேதான் பவுல் பிறருக்காக தன்னுடைய வாழ்வை கையளிக்க முன்வர முடிந்தது. இரண்டாவதாக, சிலுவையை நாள்தோறும் சுமப்பது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அனைவருமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், எந்த ஒரு துன்பமும் எங்களை வாட்டி வதைக்கக்கூடாது என்கின்ற அந்த மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லதுதான். இயேசுவும் தன்னுடைய பிறப்பின் வழியாக அதை தான் வெளிப்படுத்துகிறார். வானதூதர் இடையர்களுக்கு கூறின வார்த்தைகளை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வானதூதர் இடையர்களை பார்த்து, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கூறுகிறார். ஆக கடவுள் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர், தன்னுடைய மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர். ஆனால் அந்த மகிழ்ச்சியை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவினுடைய பாதையை பின்பற்ற வேண்டும். எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று நம்முடைய மகிழ்ச்சியை பணத்திலும் பதவியிலும் தேடிக்கொண்டிருந்தோம் என்றால், நம்முடைய மகிழ்ச்சியை புகழுக்காக நாம் அர்ப்பணித்து கொண்டிருந்தோம் என்றால் மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் அது காணல் நீரை போல் தான் இருக்கும். மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று அதை நோக்கி நாம் செல்லுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி அங்கு இருக்காது. காரணம், நாம் கடவுள் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை தேடுபவர்களாக இல்லை. நமக்கு எது மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ, நமக்கு மகிழ்ச்சி எது கொடுக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோமோ அதை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு கிடைப்பது நிறைவான மகிழ்ச்சி அல்ல. அன்புக்குரியவர்களே, இயேசு காட்டக்கூடிய மகிழ்ச்சி எதிலிருந்து பிறக்கிறது என்றால் துன்பத்திலிருந்து பிறக்கிறது.
இந்த துன்பம் நாம் செய்யும் பாவங்களின் வழியாக வருகின்ற துன்பம் அல்ல, மாறாக இயேசுவுக்காக வாழும் பொழுது, இயேசுவின் மதிப்பீடுகளுக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்ற பொழுது வருமே அந்த துன்பம் தான் அன்புக்குரியவர்களே. அந்த துன்பத்தில் தான் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். அந்த துன்பம் தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதை தான் இயேசு இந்த நாளில் நமக்கு கூறுகிறார். இன்றைய நற்செய்தியிலும் இதை தான் நாம் வாசிக்க கேட்டோம் அன்புக்குரியவர்களே. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இயேசு தன்னுடைய வார்த்தைகளில் கூறுகிறார் பாருங்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். எல்லாரும்னா மேலே பார்க்குறோம், யூத சங்கங்கள், தொழுகை கூடங்கள், சமூகம் மட்டுமல்ல, குடும்பத்திலும் அந்த வெறுப்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் உங்களை வெறுப்பார்கள். தந்தையர் பிள்ளைகளையும் பிள்ளைகள் தந்தையரையும் கொள்வதற்காக ஒப்புவிப்பார்கள் என்று இந்த நற்செய்தியிலே இயேசு கூறுகிறார். ஆக இந்த துன்பம் எதனால் வருகிறது? அவர்கள் செய்த பாவத்தினால் அல்ல அன்புக்குரியவர்களே, மாறாக இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று ஒரு விழுமியங்களை அவர்களுக்கென்று தேர்ந்து கொண்டார்களே, அவர்களுக்கு தான் இந்த துன்பம் வருகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்காக துன்பங்களை சுமக்க நாம் முன்வருகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 5 முதல் 9 வரை புனித பவுல் கூறுகிறார், தான் அனைத்தையும் இழந்து விட்டேன். யாருக்காக இழந்து விட்டேன்? ஆண்டவர் இயேசுவுக்காக இழந்து விட்டேன். அந்த இழப்பை அவர் எவ்வாறு பார்க்கிறார் என்றால், அந்த இழப்பு அனைத்தையும் இயேசுவுக்காக இழக்கிறேன், அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று கூறுகிறார். ஆக இயேசுவுக்காக வாழ்பவர்கள்தான் அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ள ஆண்டவர் வலிமையை கொடுப்பார். இயேசுவுக்காக வாழ துடிப்பவர்கள்தான், இயேசுவுக்காக தங்களுடைய இன்னியுயிரை கொடுக்க முன் வருகிறவர்கள்தான், இயேசுவுக்காக பிற தியாகத்தை செய்ய முன் வருகின்றவர்கள்தான் இயேசுவினுடைய பாதையிலே நடக்கக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கின்றோம். புனித பவுல் எல்லாவற்றையும் செய்ய தன் ஆற்றல் பெற்றிருப்பதை கூறுகிறார். எல்லாவற்றையும் அவரால் எப்படி செய்ய முடிந்தது? அவரால் பசியாக இருக்க முடிந்தது, நிறைவோடு வாழ முடிந்தது. எல்லா நிலைகளிலும் அவர் இயேசுவினுடைய பணியை செய்ய முடிந்தது. ஏனெனில் அவர் கூறுகிறார், என்னை வலுவூட்டுகிறவரின் துணையை கொண்டு அனைத்தையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று. ஆக கடவுளுக்காக அவர் பணியை செய்ய முன்வடுகின்ற பொழுது அங்கு துன்பங்கள், வேதனைகள் இருக்கின்றன. அந்த துன்பத்திலும் வேதனையிலும் என்னை வழிநடத்தக்கூடியவர் என்னோடு இருக்கிறார், என்னை காப்பாற்றக்கூடியவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு வலுவூட்டக்கூடியவர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே தன்னுடைய பயணத்தை தொடர்வதாக நாம் புனித பவுலை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் இந்த துன்பத்தை ஏற்பதற்கு மனம் வருகின்றதா, அல்லது துன்பத்தை விட்டு விலகி ஓடுவதற்கு தான் மனம் வருகிறதா என்று சிந்தித்து பார்க்க நாம் அனைவரும் இன்று நாளிலே அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, இயேசுவை பின்பற்றுவது. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம். இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் தன்னலத்தை நாம் துறக்க விரும்பவில்லை என்றால், நம்முடைய சிலுவையை நாள்தோறும் சுமந்து செல்வதற்கு நமக்கு மனம் இல்லை என்றால், நம்மால் இயேசுவை பின்பற்ற இயலாது. ஏனெனில் தன்னை பின்பற்றுவோர் இத்தகையோராய் இருக்க வேண்டும் என்பதை தான் இயேசு விரும்புகிறார். எவர் ஒருவர் தன்னை முழுவதுமாக இழக்க முன் வருகிறாரோ, எவர் ஒருவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற விரும்புகிறாரோ, அவர் மட்டும்தான் இயேசுவினுடைய சீடராக இருக்கிறார் என்பதை நாம் நற்செய்திகளில் வாசிக்க கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 28 முதல் 33 வரை உள்ள இறை வார்த்தைகளில் இயேசு தன்னுடைய சீடர் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய சீடர் யார் என்பதை மக்களுக்கு அறிவிக்கிறார். ஒரு சிறிய ஓமையின் வழியாக கூறுகிறார். கோபுரம் கட்ட விரும்பக்கூடியவர் முதலிலே அமர்ந்து அதற்கான பொருள் வசதி இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்கவில்லை என்றால் பாதியிலே அந்த கோபுரம்
கட்டப்படாமல் நிறுத்தி வைக்கப்படும். இரண்டாவதாக அவர் கூறுகிறார், போர் தொடுக்கக்கூடியவன் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய படை வீரர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், தன்னுடைய எதிரி படை வீரர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், தன்னுடைய படை வீரர்களை கொண்டு அவர்களை தாக்க முடியுமா என்கின்ற சிந்தனைகளை எல்லாம் அவர் வகுத்து கொண்டால்தான் அந்த போரை அவர் நிறைவோடு செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். அப்படி அவர் செய்ய தவறினார் என்றால் இவர் தோற்று போவார். ஆக இது இரண்டையும் சொல்லிவிட்டு ஆண்டவர் இயேசு கூறுகிறார், என்னுடைய சீடனாக நீ இருக்க வேண்டுமென்றால், என்னுடைய சீடனாக நீ வாழ வேண்டுமென்றால் தன்னலத்தை துறந்து வா, என்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு நீ என்னை பின்பற்றி வா என்று கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் புனித ஸ்தேவான் இதை தான் செய்தார். அந்த 3 அதிகாரங்களிலே மட்டும் வரக்கூடிய அந்த ஸ்தேவான் தன்னுடைய வாழ்வை இழக்கிறார். ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக முன் வருகிறார். அங்கு இருந்த மக்கள், அங்கு இருந்த தலைமை குருக்கள், அங்கு இருந்த ஆதிக்க வர்க்கத்தினர் அனைவரும் அவரை பழிக்கின்றனர், பற்களை நரநரவென்று கடிக்கின்றனர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே. இருந்தாலும் அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவராக கடவுளை முன்னிறுத்துகிறார். இதோ நான் கடவுளை காண்கின்றேன், அவருடைய வலது பக்கத்திலே இயேசுவை காண்கின்றேன் என்று தன்னுடைய தரிசனத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். தான் பெற்ற அந்த அனுபவத்தை பிறருக்கு கொடுக்கிறார். அந்த அனுபவத்தை கொடுத்ததன் விளைவு என்ன நடந்தது? கல்லால் எறிந்து கொள்ளுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் இந்த ஸ்தேவான் கூற வருவது என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்காக நீங்கள் வாழ வேண்டுமென்றால் உங்களை முழுவதுமாக இழக்க வேண்டும். இயேசுவுக்காக வாழ வேண்டுமென்றால் சிலுவையை நாள்தோறும் சுமந்து பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொண்ட நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை கொண்டு மட்டும் வாழ்ந்து விடலாம். அது எளிது அன்புக்குரியவர்களே. 10ஓடு 1 11, அத்தோடு நான் 1 என்று கூறுவார்கள். அதே போல் நாம் வாழ்ந்து விடலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாக வாழ இயேசுவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். இயேசுவை பிரதிபலிக்க வேண்டுமென்றால் அவர் காட்டக்கூடிய பாதையிலே நாம் நடக்க வேண்டும். அவர் காட்டக்கூடிய பாதை இன்றைய நாளில் நாம் சிந்தித்தது தான் அன்புக்குரியவர்களே. தன்னலம் துறக்க வேண்டும், சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். இதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? தயாராக இருந்தோம் என்றால் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய கிறிஸ்தவர்கள். தயாராக இல்லை என்றால், அதற்கு மனம் வரவில்லை என்றால் நாம் பெயரளவில் தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். இயேசுவை பின்பற்ற விரும்பும் ஒவ்வொருவரும் அவரை போல பிறருக்காக தன்னை இழக்க முன்வர வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, மறைசாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இறைப்பற்றுடன் கொண்டு வரும் பலிபொருள்கள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறைநிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி வாழ்த்துவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக.
அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
உம் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை
உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்புக்குரியவர்களே, நம்மை நேசிக்கின்ற ஆண்டவர், நம்மை அன்பு செய்கின்ற ஆண்டவர், நம்மை தேடி வருகின்றவராக இருக்கிறார். மனிதனாக வார்த்தை மனு உருவாகி நம்முடைய இதய குடிலிலே தவழ்வதற்காக வந்திருக்கிறார். நேற்றைய தினம் அவருடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடிய நாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலகன் இயேசுவை உற்று நோக்கி பார்ப்போம். வருடந்தோறும் அவருடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த பிறந்த பாலன் இயேசு நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறார். அவரை நம்முடைய வாழ்விலே நாம் வளர்த்தெடுக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இயேசு நம்ம உள்ளத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இதோ உன்னுடைய உள்ளத்திலே வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இதோ நான் கதவு அருகில் நின்று கொண்டு உன்னை தட்டி கொண்டிருக்கிறேன், என்னுடைய குரலை கேட்டால் நான் வருவேன் என்று கூறினவர் இன்று நம்முடைய உள்ளத்திலே வந்திருக்கிறார். அவரை போற்றி புகழ்ந்து இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நம்முடைய வாழ்வை தொடுவதற்காக வருகிறார். என்னுடைய வாழ்வு இவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது, என்னை தேற்றுவார் யாரும் இல்லையா என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இதோ நம் ஆண்டவர் இயேசு வருகிறார். உன்னை காணக்கூடியவன் நான் இருக்கிறேன். அன்று எகிப்தியரின் பிடியிலே இருந்து இஸ்ராயேல் மக்களுடைய குரலை கேட்டு அவர்களை விடுதலை செய்து வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு அழைத்து வந்தவர், இதோ உங்களுடைய குரலையும் கேட்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். அவருடைய அவருடைய அன்பில் நம்மை இணைப்போம். நம்முடைய வாழ்வை அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நம்மை ஆசீர்வதிப்பார். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே இன்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரான
என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கண்களை மூடி நம்மை தேடி வருகின்ற நம் ஆண்டவரிடம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். அன்பு ஆண்டவரே, எங்களுக்காக மனிதனாக பிறந்து எங்களுடைய வாழ்வை தேடி வந்தவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக எங்களுக்காக மனுவார்னியரே, மனு உருவாகி இதோ இந்த சமூகத்திலே ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்காக, இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக உம்முடைய குரலை உயர்த்தி அவர்களுக்காக பாடுபட்டீர. இதோ இன்று சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்வை மாற்றுவ ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை எங்களோடு தங்குவதற்காக நீர் வந்திருக்கிறேன். எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த ஆண்டு முழுவதுமாக நாங்கள் பட்ட எல்லா வேதனைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்கின்றவராக இருக்கிறேன். எங்களுடைய கஷ்டங்களில் நீர் எங்களோடு பயணித்ததற்காக இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ பிறக்கின்ற 2021ஆம் ஆண்டு ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக எங்களுடைய கரத்திலே தாரும் ஆண்டவரே. அன்று உன்னை ஆசீர்வதிக்க என்னுடைய மனம் விரும்புகிறது என்று கூறினிற இஸ்ராயேல் மக்களை ஆசீர்வதிப்பதே கடவுளுடைய விருப்பம் என்பதை நாங்கள் எண்ணிக்கை நூலிலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த விருப்பத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்வோடு தொடர்பு படுத்திக் கொள்ள உமது ஆசிரை தாரும் ஆண்டவரே, உமது அருளை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மை பின்பற்றக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உமது வல்லமையை தாரும் ஆண்டவரே. இதோ மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று இடையர்களுக்கு சொன்ன அந்த மகிழ்ச்சியை எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்காக அந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்ப பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வாழ்வை எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று தெரியாமலேயே எங்களுடைய வாழ்வை நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எதற்காக வாழ்கிறோம் என்று அல்லாமல் எங்களை படைத்த உமக்காக வாழ்வதற்கு உமது ஆசிரியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்மை பின்பற்றக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும். புனித ஸ்தேவானை போல, புனித பவுலை போல நாங்கள் எங்களை முழுவதுமாக இழப்பதற்கு, தன்னலத்தை துறந்து பிறருக்காக எங்களுடைய வாழ்வை அர்ப்பணிப்பதற்கு ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தை நீர்தாமை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வருகின்ற எல்லா வேதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஆண்டவரே சுமந்து கொண்டு வாழ, அது உமக்காக நாங்கள் படுகின்ற வேதனை என்பதை அறிந்து கொண்டு வாழ எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த சிந்தனையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் உம்மை பின்பற்றி வாழ எங்களை வழிநடத்தும் ஐயா, வழிநடத்தும் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறேன் உம்முடைய வார்த்தையின்படி வாழ, உம்முடைய விழுமையின்படி வாழ நீர் கொடுத்த அந்த விழுமியங்களை எங்களுடைய வாழ்வாக்க நீர்தாமே எங்களுக்கு கற்றுத்தரும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய வல்லமை இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உம்முடைய அன்பு பிரசனம் இருக்கட்டும். இதோ அன்று மோயிசனிடம் சொன்னது போல என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று வாக்களித்தீரே, அதே போல எங்களுக்கும் வாக்களியும் ஆண்டவரே. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உம்முடைய சமூகம் முன் செல்லும்படியாக நீர்தாமே எங்களுக்கு முன்பாக உம்முடைய தூதர்களை அனுப்பி எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் உரிமையாக்கி கொள்ள எங்களை வழிநடத்தும்படியாய் எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பு இறைவா. நன்றி இயேசுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பிறப்பால் எங்களை மீட்டு மறைசாட்சி ஸ்தேவானின் விழாவில் எங்களை இன்புற செய்கின்றீரே.
நீர் எங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்க செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இங்கு நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா. இங்கு நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா. Happy Christmas to you, happy Christmas. Merry Christmas to you, Merry Christmas. Happy Christmas to you, happy Christmas. Merry Christmas to you, Merry Christmas. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.